Lights on 1 Minute Short Film Award 2025. Young and creative minded directors cinema industry kulla introduce பண்றதுக்காக we are connecting this for 7 years. இந்த ஈவென்ட் 7 வருஷமா தொடர்ச்சியா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. That's none other than our CEO Mr. Loganathan sir. First of all, hats off to you sir. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் நடத்துகிற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். ஓகே, ஒரு ஃபார்மலாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ அப்படி பண்ணிருக்கோம். அண்டு கெஸ்ட்டுமே எவ்ரி இயர் சும்மா ஒரு 2 பேரை கூப்பிட்டு இல்லை நம்மளே அவார்ட் கொடுக்காம எவ்ரி இயர் இண்டஸ்ட்ரியில் வின் பண்ண ஒரு 10 டைரக்டர் கூப்பிட்டு நம்ம அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன் எப்போவுமே. ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப அதை லைக் பண்ணியிருக்கேன். லைட்ஸ் ஆன் அவார்ட்ஸ் ஈவெண்ட் 2025க்கு வந்திருக்கேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அண்டு கெஸ்ட் வர ரெடியாக இருக்காங்க. அண்ட் ஸ்பான்சர்ஸ் தொடர்ந்து எங்களோட சில ஸ்பான்சர் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் லைட்ஸ் ஆன் அவார்ட்ஸ் 1 மினிட் அவார்ட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. 1 மினிட்டில் வந்து நீங்கள் அவார்டு இப்படி ஒரு ஐடியா வந்து இந்த தாட் வந்து உங்களுக்கு எப்படி வந்து தோணுச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் படம் பண்ண ட்ரை பண்ணிருக்க காலத்தில் சரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாம். எல்லோரும் யூடியூப் சேனல் பண்ணப்போ 2019 நாங்கள் லைட்ஸ் ஆன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது ஏர்னிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத டிக் பண்ணேன். ஆனால் ஸ்ட்ரகிளில் தான் இருந்தோம் எல்லோரும். ஒரு ஏடியாக படம் பண்ண ட்ரை பண்ணுற பர்சன்ஸ் எப்படியோ அப்படி தான் நானும் உங்களை மாதிரி தான். ஸோ அப்போது ஏர்னிங்காக இல்லாமல் ஒரு சேனல் ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்காக நம்ம ஒன்று பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட் இயர் வந்து 3 அவார்ட் பிளான் பண்ணோம். அப்புறம் வந்து 5 அவார்ட் கொடுத்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்தது. ஸோ இங்கே வரையும் 7 வருஷமாக இதை தொடர்ந்து பண்ணது தான் பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா மெனி கிரியேட்டர் ஃபஸ்ட் இயரில் வின் பண்ண ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பையன் இன்றைக்கி அடியே படத்தோட சவுண்ட் இன்ஜினியர், ஜமா படத்தோட சவுண்ட் இன்ஜினியர் செந்தமிழன். அப்படி 7 வருஷத்தில் வின் பண்ணவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தொடர்ந்து டச்சில் இருந்துகிட்டே இருக்காங்க. என்னோடய டீம் கூடவே இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைட்ஸ் ஆன் அவார்ட்ஸ் நான் மெயினாக பார்த்த வரையும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டேலண்ட்ஸை சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு ஒரு கேட்வேவாக இருக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் பட் வின் பண்ணல, ஆனால் வந்து நான் டைரக்டட் பையனு போடுறதுக்கு இந்த லைட்ஸ் ஆன் தான் காரணம் அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையனா காலேஜ் படிக்கிற பையனான்னு தெரியல. ஸோ அப்படி பார்த்தா 7 இயர்ஸில் அவ்வளோ டைரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு டைமு நம்ம வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு ஒரு குட்டியாக ஒரு படம் எடுத்து போடுறதுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உள்ளே வரத்துக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கோம். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் 1 மினிட் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு சும்மா கேஷுவலாக ஆரம்பித்தோம். பட் இப்போ ரொம்ப உணர்றோம். இந்த 7 வருஷத்தில் இந்த 1 மினிட் ஃபிலிமோட வேல்யூ என்னன்னு உணர்றோம். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். எவ்வளோ அழகான படங்கள் படைப்புகள் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான படங்கள். ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்லாம் பண்ணுறப்போ இந்த சிடியில் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. நாங்கள் மெயிலில் ரிசீவ் பண்ணோம். ஏன்னா மெயிலில் ரிசீவ் பண்ணி ஏன்னா அட்ரஸ் ஆஃபீஸ் இல்லை, அப்போது மெயிலில் அனுப்புறதுக்காக பிளான் பண்ணி 1 மினிட்டுக்குள்ளே நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும், நம்ம கை காசை போட்டு ஒரு அவார்டு கொடுத்துட முடியும் அப்படி ஆரம்பிச்சது. ஆனால் இது கண்டினியூ ஆக ஒரு வருஷமும் அந்த படைப்புகளை பார்க்குறப்ப நான் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக். இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது 1 மினிட்டோட வேல்யூ என்னென்னா 1 மினிட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டை சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் மேக்கிங் சூப்பராக இருக்கணும், டெக்னீஷியனை கரெக்டாக ஹையர் பண்ணணும், படம் அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க நம்ம வினஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு வருஷமும் அது சூப்பராக எலிவேட் ஆகிட்டே இருக்குது. இந்த வருஷம் ஃபங்க்ஷன் பண்ணுறப்பலாம் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நிறுத்திடலாம் அடுத்த வருஷம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் அந்த படைப்புகள் தான் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் அடுத்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுறதுல பாதி பேர் லாஸ்ட் இயர் வின் பண்ண பசங்க. இல்லை நான் ஈவெண்ட் அடுத்த வருஷம் வந்துடுவேன், ஸோ வந்து நான் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதெல்லாம் நடக்கிறப்போ சரி ஓகே நம்மளால் முடிஞ்சதை நம்ம சிறப்பாக பண்ணலாம். நம்ம ஒரு ஹால் ஹையர் பண்ணி நம்ம வந்து ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து லைட்ஸை நான் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இங்கே ஃபஸ்ட் இயர் ஃபங்க்ஷன் பண்ணோம், செகண்ட் இயர் எங்கே பண்ணோம், ரொம்ப சிம்பிளாக அப்படி இப்படி எலிவேட் ஆகி தான் அதை நம்ம பண்ணுறோம்.
நீங்கள் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகரணும். சினிமாவில் ஒரு இடத்துக்கு பிக் ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுற முதல் நான் தான். ஸோ லைட்ஸ் ஆனோட அடுத்த ஃபேமிலி நீங்கள் எப்போனாலும் எந்த ஹெல்ப்னாலும் கேட்கலாம். அண்டு உங்கள் படைப்புகளை பார்த்துட்டு தான் அடுத்த வருஷம் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணால் உங்கள் படைப்புகளெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் படைப்புகள் வரப்போகுது. ஸோ நீங்கள் தான் வந்து ஆல்ரெடி வின்னர்ஸ், முன்னோடிகள் எல்லாருமே நீங்கள் தான். அண்ட் 15 பேருமே வின்னர் தான். இதில் 1 2 3 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆட் ஆன் ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் தவிர 15 பேருமே வின்னர் தான். இங்கே இருக்க எல்லா டீம் மெம்பர்ஸ் ஆல்சோ வின்னர் தான். அண்ட் இங்கே இருக்க டைரக்டர்ஸ் நல்லா ரைட்டிங் கற்றுக்கோங்க. இங்கே இருக்க பிரச்சனை அதுதான். இல்லைனா ஒரு நல்ல ரைட்டர்ஸை ஹையர் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஜென்ரலாக சொல்லணும்னா பேரண்ட்ஸ் எப்படி ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவுக்காக எதையும் இழக்க வேண்டிய தேவையில்லை நண்பா. ஸோ சினிமாவுக்காக எதையும் இழந்துட்டு நம்ம சினிமாவில் இருக்க வேணாம். சினிமா ஒரு போராட்டம் தான். ஆனால் நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால் போராடுறோம், அவ்வளோதான். அப்போ நமக்கு பிடிச்சிருக்கு, போராடுறோம். அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியில் அவங்க ஆசைப்படுற லைஃப்பை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இங்கே போராடி ஜெயிக்கணும். அது 2 வருஷம் ஆனால் ஆகிட்டு போகுது, தப்பு இல்லை. ஸோ அப்படியே இருங்க, நமக்கான டைம் வரும். அன்னைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, எல்லா குவாலிட்டியோட ரெடியாக இருக்கீங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண போகிறீங்க, படம் கமிட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அன்னைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருங்க, டேலண்ட் வளர்த்துட்டே இருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ கெத்தா மாதம் வந்து ஒரு படம் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள் லைஃப்பில். லைட் சாங் வந்து 7 இயர்ஸ் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 டைரக்டருக்கு அவார்டு கொடுத்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ இது இப்படி நடக்குமா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தோம். அது நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது நல்லபடியாக நடந்துருச்சு. அண்ட் லைட் சாங்கோட அடுத்த கட்டமாக போன இயர் மீட்டிங்கில் நான் சொன்னேன், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான முழுக்க சேனலாக மாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ அது இந்த 1 இயரில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. 2024லேருந்து 25 இப்போ என்னென்னா நாங்கள் 2 வருஷமாக ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்கோம். ரைட்டர்ஸ் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்லி வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்கு மட்டும் அவார்டு கொடுக்கணும். ஸோ தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு வருஷமும் நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்ட முயற்சியாக அதில் வந்து இறங்கலான் இருக்கோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் போய்ட்டுருக்கு. நீங்களும் அதில் இணைஞ்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ ரைட்டிங்கோட இம்பார்ட்டண்ட்டை இது வரையும் 7 இயர்ஸாக நம்ம லைட்ஸ் ஆனில் ஷார்ட் ஃபிலிம்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ரைட்டிங்க்கான இம்பார்ட்டண்ட்டை க்ரியேட் பண்ணலான் இருக்கோம். ஆல்சோ ரைட்டிங்க்காக ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய விஷன். ஸோ வெளியே போய் படிக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, இங்கே வந்து படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப நேர்த்தியாக நம்ம பண்ணுறது எப்பவுமே அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா. என்னோடய ஃப்ரெண்டு மதன் வர முடியல, அதுக்கப்புறம் கார்த்திக் தேங்க்ஸ் போன இயர் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் அவன் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சூர்யா, ஏன்னா எப்பவுமே சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டே சப்போர்ட் பண்ணுறான்னா எவ்வளோ ரொம்ப ஹாப்பி இல்லை. ஸோ சூர்யா அவனால் வர முடியல, தேங்க்ஸ். தொப்பி பாப்பா பிரியாணி சையது உமர் அண்ணா, அவரோட இன்றைக்கி வர முடியல. அண்டு வந்திருந்த எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் நன்றி. அண்ட் ஃபைனலி என்னோடய டீமுக்கு ரொம்ப நன்றி. டீமோட ஒரு ஃபோட்டோ எல்லோரும் வாங்க. Event partner Purple Space, a creative hub. ஸ்பான்சராக இன்வைட் பண்ணி ஈவென்ட் பார்ட்னராக அந்த இயர் கூட இருக்கிறாரு. ரொம்ப ஹாப்பி. அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பி. Our supporting sponsor Dreamers Production House. இந்த வருஷம் ஒரு 10 ஷார்ட்ல இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் இருந்தாலும் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுவேன், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ. GR Media, our events partner. தொடர்ந்து 7 வருஷமாக தம்பி தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது சப்போர்ட், பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலாக. Lens Tiger, Anthony Arul Prasad sir. Max Gold presents Lights on. Lights on. லைட்ஸ் ஆன். Lights on 1 Minute Short Film Award 2025. Supporting sponsor Lens Tiger, Toppe Papa Biryani, Dreamer Production House. Our event sponsor GR Media, Nathan's Creation, Purple Space, a creative hub.